நாம் பாவை நோன்பு நோற்க வந்திருக்கிறோம். இதற்கு என்ன செய்ய வேணும்னு காது கொடுத்து கேளுங்கள். முதல்ல கேட்க தயாராக இருக்க வேண்டும். கேட்டால்தான், கேள்வி ஞானம் வந்தால்தான் அதை சிந்தித்து செயல்படுத்த முடியும். எனக்காகவும் தெரியாது, யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ள மாட்டேன் என்றிருந்து விட்டால் எப்படி நல்லது தெரியும்? கேளீரோன்னு ஆண்டாள் சொல்லி செவிசாயுங்கள், கேளுங்கள். கேட்டு மனசளவுக்கு பட்டாத்தான் செயல்முறைப்படுத்த முடியும். கேட்கறதுக்கே காதிலே பஞ்சை வைத்து அடைத்து கொண்டால், அதனால் கேள்வி மிக முக்கியம். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம்னு பிரகலாதன் தன் தந்தையிடத்தில் கூறினான். முதல்ல பகவானை பற்றி நிறைய கேட்கறதுக்கு திருப்திப்பட வேண்டும். சிரவணம்னு சொல்வார்கள், காதார கேட்தல். பேசுவதற்காவது மூடியிருக்கிற வாயை திறந்து பேச வேண்டும். ஆனால் கேட்பதற்கு காதுகள் திறந்தே உள்ளன, அதான் லாபம். அதுவே தான் கஷ்டம். காது திறந்தே இருக்கவே யார் எத்த பேசினாலும் காதுக்குள் போய்விடும். ஆனால் பேச வேண்டுமானால் மூடி இருக்கிற வாயை திறந்தாத்தானே பேச முடியும். நல்ல வேளை அந்த இடத்துல ஒரு மடை மூடப்பட்டு இருக்கிறது, மூடினதை திறந்தா. ஆனால் காது திறந்தே இருக்கிறபடியால் எப்போதும் யார் பேசினது உள்ளே சென்று கொண்டே இருக்கும். நல்லவர்களை காது கொடுக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளைத்தான் கேட்க வேண்டும். பேசுவதும் அதே. ஆண்டாள் கூறும்போது, நான் நல்லது சொல்லலாம்னு வந்திருக்கிறேன், கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. க்ஷீராப்தியிலே பார்க்கடலிலே பகவான் சயனித்திருக்கிறார். அவர் திருவடிகளை வாயார பாட வேண்டும்.